அதனைத் தொடர்ந்து அவர்களை பின்பற்றிய அத்துணை நல்லடியார்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், பெரியார்கள் என்று இறைநேசர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்ற நிலவட்டுமாக என்று ஆரம்பமாக சலாத்தையோடு தெரிவித்துக் கொண்டு எனது உரையை நான் துவங்குகிறேன். அல்லாஹுடைய மாபெரும் கிருபை, அவனுடைய அருள் மாதமான ரமதானுடைய மாதத்திலே நாம் எல்லாம் அருள் மலையில் நனைந்தவர்களாக அவனுடைய இபாதத்துகளையும் வணக்க வழிபாடுகளிலேயும் நம்முடைய காலங்களை நாம் செலவழித்து கொண்டு ரமதானை நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். வல்ல ரஹ்மான் இந்த ரமதானில் நாம் செய்யக்கூடிய அத்துணை அமல்களையும், நல்ல அறங்களையும், எல்லா செயல்பாடுகளையும் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானதாக ஆக்கி அவன் அருள் பொருந்திய, அவனுடைய பொருத்தம் நிறைவாக பெற்ற நல்ல அமல்களாக, இறை நேசர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. ஆமீன். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ரமதான் மாதத்தினுடைய தலையாய அமல் நோன்பு. இந்த நோன்பு மிக விசேஷமானது. காலையிலிருந்து மாலை வரையும் நாம் பசித்திருந்து, இறைவன் தடுத்தவற்றிலிருந்து தவிர்ந்து இருந்து அவனுக்கு பிடித்தமான வகையிலே நம்முடைய காலங்களை செலவழிக்கக்கூடிய இந்த நோன்பு ஒரு விசேஷமான ஒரு வணக்க வழிபாடு. அதனுடைய அமல்கள், அதனுடைய நன்மைகளை அல்லாஹு தஆலா மிக விசாலமாக நம் அனைவருக்கும் தரக்கூடிய அந்த நன்மைகளை பற்றி அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்ற பொழுது, நபிகள் பெருமானார் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதனுடைய நன்மைகள் கணக்கில் அடங்காதவை. எப்படி என்றால், குல்லு அமலி பனி ஆதம் லஹு, இந்த ஆதமுடைய பிள்ளைகளான மனிதர்கள் செய்யக்கூடிய அத்துணை அமல்களுடைய நன்மைகளும் அவர்களுக்கு கிடைக்கும். இல்ல சியாம், நோன்பினுடைய நன்மைகள் சற்று வித்தியாசப்பட்டது என்று பெருமானார் பிரித்து காட்டி நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஃபஇன்னஹு லீ வ அன அஜ்ஸிஉ பிஹி, அல்லாஹ் சொல்கிறானாம், நோன்பிற்குரிய நன்மைகள், அது நோன்பு மட்டும் அது எனக்குரியது. மற்ற அமல்கள் எல்லாம் அவன் செய்யக்கூடிய அந்த அமல்களுக்குரிய நன்மைகளே அது அதற்காக அல்லாஹ் தஆலா கொடுத்தாலும், நோன்பு மட்டும் இது எனக்குரியது. வ அன அஜ்ஸிஉ பிஹி, நானே அதற்கு கூலியாக கொடுப்பேன் என்று சொல்கின்றான். இன்னொரு ஹதீஸிலே நானே கூலியாக இரேன் என்று அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான், வாக்களிக்கின்றான். இப்படி உன்னதமான ஒரு மிகப்பெரிய கணக்கில் அடங்காத நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு வணக்க வழிபாடு தான் இந்த நோன்பு. ஆனால் இந்த நோன்பு அதற்குரிய அந்த மகத்துவத்தை நாம் பிடிக்கக்கூடிய நோன்பு பெற்றிருக்கிறதா, பெறுகிறதா என்பதை ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய இந்த நோன்பு இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, இறைவனுக்கு பிடித்தமான, எல்லா வகையிலும் அல்லாஹ்வுடைய அந்த நன்மைகளுக்கு பொருத்தமான நோன்பாக இருக்க வேண்டுமே தவிர இறைவன் வெறுக்கக்கூடிய அளவிற்குண்டான நோன்பாக ஆகிவிடக்கூடாது. அப்படி இறைவனுக்கு பிடித்தமான, பொருத்தமுள்ள அந்த நோன்பாக நம்முடைய நோன்பு மாற வேண்டும் என்று சொன்னால், அந்த நோன்பு நபிகள் பெருமானார் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி கொடுத்த வழிமுறையில் அந்த நோன்பு இருக்க வேண்டும். அப்படி நாம் பார்க்கின்ற பொழுது நோன்பிற்கென்று சுன்னத்துகள் இருக்கின்றன, நோன்பிற்கென்ற வழிமுறைகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முறைகள் இருக்கின்றன. அந்த அடிப்படையிலே நாம் நோன்பை பிடிக்கின்ற பொழுதுதான் அந்த நோன்பிற்கு மகத்துவம், அந்த இபாதத்திற்கு ஒரு பெருமை என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். இப்படி நாம் பார்க்கின்ற பொழுது ரமதானிலே நாம் அந்த நோன்பினுடைய சுன்னத்துகள் என்ன என்பதை பார்க்கின்ற பொழுது
முதலாவதாக ரமதான் நோன்பை நாம் நோக்கின்ற பொழுது இந்த நோன்பு காலங்களிலே நாம் மிதவாதத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அதைத்தான் அறிவுறுத்துகிறார்கள். மற்ற காலங்களில் நாம் கோபப்பட்டிருப்போம், மற்ற காலங்களிலே அவசரப்பட்டிருப்போம், மற்ற காலங்களிலே நாம் எதற்கெடுத்தாலும் தடுமாற்றம் அடைந்திருப்போம். ஆனால் நோன்பினுடைய காலகட்டத்திலே நாம் இந்த நோன்பை பிடித்து கொண்டு நாம் மிதவாதத்தை கடைபிடிக்க வேண்டும். நம்மிடத்தில் வந்து ஒருவர் வம்பிழுக்கக்கூடிய நிலையில் வந்தாலும் கூட அவரிடத்திலும் நாம் என்ன சொல்ல வேண்டும் என்பதை பெருமானார் சொல்லிக் கொடுக்கின்றார்கள். இன்னி ஸ்வாயிமுன், நான் நோன்பாளி என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் ஒதுங்கி விடுங்கள் என்பதாக பெருமானார் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். வீண் தர்க்கம் செய்வது, விதண்டவாதம் புரிவது, சண்டையிடுவது, கூச்சலிடுவது, அநாகரிகமான செயல்களில் ஈடுபடுவது, தவறான நடவடிக்கைகளில் ஈடுபடுவது, இவையெல்லாம் விட்டும் தவிர்ந்து அந்த ஆன்மீக தன்மையை உள்ளத்தில் உணரக்கூடிய ஒரு நிலையை அடைந்து கொண்டு ஒரு மிதவாதத்தை கடைபிடித்தால்தான் இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த நோன்பு. ஆனா நம்ம பார்க்கிறோம், துரதிர்ஷ்டவசம் நோன்பு காலம் வந்தால்தான் அதிகமான விதண்டாவாதங்கள் பேசுகிறோம். நோன்புடைய நேரம் வந்தால்தான் சண்டையிடுகிறோம், கூச்சலிடுகிறோம், தேவையில்லாத காரியங்களிலே நம்முடைய நேரத்தை செலவு செய்கிறோம். ஏன் இபாதத்துகளில் கூட கருத்து வேறுபாடு கொண்டு ஒருவரை ஒருவர் நாம் நீ செய்வது தவறு, நான் செய்வதுதான் சரி என்று சொல்லக்கூடிய முஃப்திகளாக மாறிவிடுகின்றோம். இபாதத்துகள், அமல்கள், எத்தனை ரக்காத்து தொழுகிறது, எத்தனை ரக்காத்தில் முடிக்கணும் என்றெல்லாம் கூச்சல் குழப்பங்களையும் கருத்து வேறுபாடுகளிலே நோண்டி அதிலே தேவையில்லாத ஃபித்னாக்களையும் இந்த காலகட்டத்தில் நாம் செய்வதை பார்க்கின்றோம். மற்ற ஒரு மாசமும் இஸ்லாத்தை பத்தி பேசவே மாட்டாரு. ஆனால் நோன்பு காலம் வந்து விட்டால் அந்த நாள்ல தான் வந்து என்ன செய்வாரு, முஃப்தியா மாறிடுவார். அப்படி நாம் அல்லாஹ்வையும் ரசூலையும் பேரையும் வைத்துக்கொண்டே நாம் தேவையில்லாத குழப்பங்களுக்கு காரணமானவர்களாக மாறக்கூடாது என்பதுதான் நோன்பினுடைய முதலாவதான மிதவாதமாக இருப்பதுதான் நோன்பினுடைய முதலாவது சுன்னத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருவது. இரண்டாவது, நோன்பு காலத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான நல்ல அமல் சஹர் வைப்பது. சஹர் செய்வது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஸஹரு ஃபஇன்ன ஃபிஸ் ஸஹூரி பரக்கா, சஹர் செய்யுங்கள், சஹர் செய்வதிலே உங்களுக்கு பரக்கத்து இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மற்ற காலங்களிலெல்லாம் நீங்கள் ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா அது ஒரு சாதாரண சாப்பாடு தான். அதற்கென்று உங்களுக்கு விசேஷமான எந்த அமலும் நன்மையும் கிடையாது. ஆனால் இந்த ரமதானுடைய மாதத்தில் நீங்கள் எழுந்து ஒரு கவலம் வாயில சாப்பிட்டீங்கன்னு சொன்னா அது சஹூர் என்று சொல்லக்கூடிய ஒரு இபாதத்தாக மாறிவிடுகிறது. அந்த இபாதத்திற்கு நன்மைகள் கணக்கிடப்படுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹர் செய்வதிலே பரக்கத்து இருக்கிறது என்று சொன்னார்கள். ஏன்? சஹர் செய்வதால் தான் நீண்ட நேரம் நாம் நோன்பு இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 12, 13, 14 மணி நேரம் பசியோடு தாகத்தோடு இருக்கக்கூடிய நம்முடைய உடலுக்கு அது தெம்பாகவும் நம்முடைய உடலுக்கு அது பேலன்ஸ் செய்யக்கூடிய நிலையையும் அது தரும், ஊட்டச்சத்தையும் கொடுக்கும். எனவே சஹர் செய்வதை நாம், அது ஒரு சுன்னத், ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு வழக்கம். ஆனா நிறைய பேர் சஹர் நேரத்தில் எந்திரிக்கணுமேங்கிற மாச்சப்பட்டுக்கிட்டு என்ன செய்யறாங்க, ராத்திரியே போய் சாப்பிட்றது ஏதாவது, அல்லது ராத்திரி ரொம்ப நேரம் வெளியில சுத்துறது, வெளியே சுத்திட்டு எதையாவது சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்து தூங்கிறது. இப்படி நிறைய சோம்பேறித்தனமான வேலைகளிலே ஒரு சிலர் ஈடுபடுகிறார்கள். அதனால சஹர் செய்வதை ஒரு இபாதத்தாக இந்த மார்க்கம் பார்க்கிறது. அந்த சஹருடைய நேரத்தை புண்ணியமான ஒரு நேரமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான்.
துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நேரமாக அது இருக்கிறது. சஹருடைய நேரத்தில் நாம் செய்யக்கூடிய துஆக்கள் வீணாக ஆகுவதில்லை. அதுபோல யூத நசாராக்கள் நோன்பு நோக்கிறார்கள். மற்றவர்களும் மற்ற இனத்தவர்களும் மற்ற சமயத்தவர்களும் நோன்பு நோக்கிறார்கள். அவர்களுடைய நோன்பென்றால் விரதம் இருக்கிறார்கள். அவர்களுடைய விரதத்தினுடைய அமைப்பும் நம்முடைய நோன்பினுடைய அமைப்பிற்கும் உள்ள வித்தியாசமே இந்த சஹர் வைப்பது. இந்த சஹருடைய நேரம் அப்படிப்பட்ட ஒரு புண்ணியமான ஒரு நேரமாக அல்லாஹ்வினால் ஆக்கப்பட்டு சஹர் செய்பவர்களுக்கு தஹஜ்ஜத்துடைய ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. ஒருத்தர் சஹர் செய்கிறார், சஹர் செய்த பிறகு என்ன செய்வார், அன்னைக்கு தொழுவார். தஹஜ்ஜத்துடைய தொழுகை அவருக்கு கிடைக்கும். தஹஜ்ஜத் தொழக்கூடிய வாய்ப்பு மட்டுமல்லாமல் அவர் ஃபஜர் தொழக்கூடிய வாய்ப்பும் அவருக்கு இமாம் ஜமாத்தோட தொழணும்னு நினைச்சார்டா இலகுவாக அவர் தொழுவதற்குரிய வாய்ப்பும் அவருக்கு கிடைக்கும். ஆனா சஹர் செய்யாமையே தூங்கிட்டாருன்னா அது எதுவுமே கிடைக்காது இல்ல. சஹர் செய்பவர்களுக்கு மலக்குமார்களுடைய துஆ, மலக்குமார்கள் துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே சஹர் செய்வது என்பது சுன்னத். அடுத்தது இந்த சஹரை பிற்படுத்துவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத். சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் சஹர் செய்தோம். நாங்கள் சஹர் செய்து முடித்ததற்கும் தொழுவதற்கும் இடையிலே ஒரு 50 வசனங்கள் ஓதக்கூடிய அளவிற்குண்டான நேரம் இருக்கும். சஹரை பிற்படுத்துவது, 2 மணிக்கே எந்திரிச்சு சாப்பிட்டுட்டு படுக்கிறதுக்கு பேர் சஹர் இல்லை. சஹரை கொஞ்சம் பிற்படுத்தணும். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத். ஆனா இஃப்தாரை முற்படுத்த வேண்டும், இஃப்தாரை அவசரப்படுத்த வேண்டும். முற்படுத்த வேண்டும் என்றால் பாங்குக்கு முன்னாடியே செய்யணும் அப்படின்றது அர்த்தம் அல்ல. பாங்கு சொன்ன உடனே இஃப்தார் நோன்பு திறப்பதற்கு தயாராக அமர்ந்து கொண்டு துஆக்களில் ஈடுபட்டு அந்த பாங்கு சொன்னவுடன் விரைவாக நாம் நோன்பு திறக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யஸாலு الناس بخير ما அஜ்ஜலு الفطر. என்னுடைய இந்த உம்மத் இருக்கிறது, இந்த உம்மத் நோன்பு திறப்பதை விரைவுபடுத்தும் வரை அவர்கள் நன்மையிலேயே திளைத்தவர்களாக ஈடுபட்டவர்களாக இருப்பார்கள் என்று பெருமானார் சொல்லி காட்டுகிறார்கள். அது மட்டுமல்ல, இறைவனுக்கு மிக பிடித்தமான அடியான் யார் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். யகூலுல்லாஹ், அல்லாஹ் சொல்கிறானாம், இன்ன அஹப்ப இபாதி, எனக்கு மிக பிடித்தமான அடியான் யார் தெரியுமா, இலா அஜலுஹும் ஃபித்ரா, நோன்பு திறப்பதை உடனே இங்க சுத்திக்கிட்டு இருக்காம, பஜார்லயும் அங்கேயும் சுத்தாம, தன்னுடைய வேலை வெட்டிகளில் ஈடுபட்டு இருக்காம, மகரிபுடைய நேரம், அந்த இஃப்தாருடைய நேரம் வந்து விட்டால் நோன்பு திறப்பதற்காக துஆக்களில் ஈடுபட்டு அப்படியே உட்கார்ந்து காத்திருந்து பாங்கு சொன்னவுடன் அப்படியே நோன்பு திறக்கிறார் இல்லையா விரைவாக, அவர்களைத்தான் அது குறிக்கிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே 2 பேரை பற்றி கேட்கப்பட்டது. அந்த 2 பேர்களிலே ஒருவர் மிக விரைவாக பாங்கு சொன்னதும் நோன்பு திறக்கிறார், இன்னொருவர் தாமதமாக அவர் இஷ்டத்துக்கு வந்து மெதுவா இதை பத்தி சிந்தனையே இல்லாம ஆனா 2 பேருமே நோன்பு பிடிச்சிருக்கிறாங்க. இந்த 2 பேர்களை பற்றி ஆயிஷா அம்மையாரிடத்தில் எவர் சிறந்தவர் என்று கேட்கின்ற பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர் சொல்கிறார்கள், அது யாரு விரைவாக நோன்பு திறக்கிறது அப்படின்னு கேட்டாங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சரி, ஹாக்கதா மா ஸனா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படித்தான் நபியும் செய்வார்கள் என்பதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகிறார். எனவே சஹரை பிற்படுத்துவது, இஃப்தாரை முற்படுத்துவது, அதாவது விரைவுபடுத்துவது என்பது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத். நமக்கு இந்த சஹர் நேரம், இந்த நேரம் எல்லாம் எதுக்கு அல்லாஹ் இப்படி பண்ணி கொடுத்திருக்கிறான், எதுக்கு ரசூலுல்லாஹ் இப்படிப்பட்ட சுன்னத்துகளை நமக்கு அமைத்து தருகிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது, இந்த உம்மத்திற்கு நேரம் தவறாமை என்று சொல்லக்கூடிய அந்த பஞ்சுவாலிட்டியை ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறாங்க. நேரம் தவறாமை சில நேரம் பக்தியினுடைய அடிப்படையில் நான் பக்தியோடு இருக்கிறேன் அப்படின்றத காட்டுவதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத விஷயங்களை எல்லாம் உடலை வருத்திக் கொண்டு செய்வதை இபாதத் என்று நீங்கள் நினைத்துவிடக் கூடாது.
இபாதத்துன்னு சொல்லிட்டு நான் தொடர்ந்து 2 நாளைக்கு அப்படியே நான் சாப்பிடாம இஃப்தார் பண்ணாம நான் இருப்பேன், நோன்பு பிடிச்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு நீங்க சொல்வதை இஸ்லாம் ஒருபோதும் ஏற்காது. ஏனென்றால் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் என்ன சொல்லுகிறார்களோ அதுதான் ஷரியத், அதைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும். அப்படிப்பட்ட சஹருடைய நேரத்தையும் இஃப்தாருடைய நேரத்தையும் நாம் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நாம் செய்வதுதான் மிகச் சிறப்பானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த நேரத்தில் தான் ஆண்களை பார்த்தால் ஆண்கள் தன்னுடைய வேலைகளிலும் பிஸியா இருப்பாங்க. அந்த இஃப்தாருடைய நேரம் வந்தால் பஜார்லையும் அங்கும் இங்கும் பிஸியா இருப்பாங்க. பெண்மணிகளை பொறுத்தவரையில் வீட்டிலே சமையல் கட்டிலும் அங்கும் இங்குமாக பிஸியாக இருப்பார்கள். அதையெல்லாம் விட்டு விட்டு இறைவனுக்காக வந்து ஒரு இடத்துல அமர்ந்து அவனுடைய நோன்பை திறக்கின்ற பொழுது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மிகவும் சந்தோஷப்படுகின்றான். அருமையானவர்களே, அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நோன்பினுடைய சுன்னத்து பேரித்தம்பழத்தை வைத்து நோன்பு திறப்பார்கள். பேரித்தம்பழத்தை வைத்து அல்லது தண்ணீரை வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு திறப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் கனிந்த பேரித்தம்பழத்தை வைத்து நோன்பு திறப்பார்கள். அது அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் காய்ந்த பேரித்தம்பழத்தை வைத்து நோன்பு திறப்பார்கள். அதுவும் இல்லை என்று சொன்னால் தண்ணீரை வைத்து குடித்து நோன்பு திறப்பார்கள். மருத்துவர்களும் இதைத்தான் நமக்கு சொல்லுகிறார்கள். காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் மாலை வரையிலும் தன்னுடைய உடலிலே அந்த குடல் அப்படியே காய்ந்து இருக்கின்ற பொழுது உடனே அமர்ந்தவுடன் அப்படியே எடுத்து கண்ட சாப்பாட்டை எல்லாம் சாப்பிட்டு நம்முடைய குடலை வீணாக்குவதை தவிர்க்க வேண்டும் என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே ஆரம்பமாக இலகுவான சாதாரண சிறிய உணவை கொண்டு, அது பேரித்தம்பழத்தை கொண்டு அல்லது தண்ணீரை கொண்டு உங்களுடைய நோன்பை திறந்து விட்டு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாவது நீங்கள் இடைவெளி விட்டதற்கு பிறகு நீங்கள் நல்லா சாப்பிடுங்க. ஏன்னா அந்த குடல் அதற்கு தயாராக வேண்டும் என்பதை மருத்துவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஆனால் நாம் அதெல்லாம் செய்யறதில்லை. நோன்பு இஃப்தாருக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே எல்லாம் படையல் மாதிரி முன்னாடி வச்சிருவாங்க. விதவிதமான உணவுகளையும் எண்ணெய் பல பதார்த்தங்களையும் வைத்துக்கொண்டு காத்து கொண்டிருப்போம். எங்க நோன்பு திறந்த உடனே வாங்க சொன்ன உடனேயே எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் சாப்பிடணும்னு நினைச்சு சாப்பிட்டுட்டு தொழக்கூடிய நேரத்தில் வந்து நின்று பார்த்தா முட்டிக்கிட்டு வெளியே வரும். ஆக அப்படிப்பட்ட இஃப்தார் நாம் செய்யக்கூடாது. எனவே இஃப்தார் செய்வதிலே அதனுடைய ஒழுங்குகளை நாம் பேண வேண்டும். இது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஃப்தாருடைய நேரத்திலே துஆ கேட்க சொன்னார்கள். இஃப்தாருடைய நேரத்தில் கேட்கப்படக்கூடிய துஆ என்பது இறைவனால் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒன்று. சலாசத்துன் லா துரத்து, 3 பேருடைய துஆக்கள் வீணா, அதாவது மறுக்கப்படாது. அல் இமாமுல் ஆதில், நேர்மையான நீதியாளன் அரசன், வஸ்ஸாயிம் ஹீன யுஃப்தர் அல்லது ஹத்தா யுஃப்தர், நோன்பாளி அவன் நோன்பிருக்கும் காலமெல்லாம் நோன்பு திறக்கின்ற வரையிலும், வதாவத்துல் மதுலூம் அநியாயத்தில் பாதிக்கப்பட்டவனுடைய துஆ, இப்படி 3 பேருடைய துஆக்கள் மறுக்கப்படாது, நிராகரிக்கப்படாது என்று பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்து ரசூலுல்லாஹுடைய சுன்னத்திலே நோன்பு திறக்கும் பொழுது பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நோன்பு திறப்பார்கள். நம்ம அல்லாஹும்ம லகசும் தூபிக ஆமன்து வஅலா ரிஸ்கிக அஃப்தர்துன்ற துஆ, அல்லது ذهب الظمأ وبطلت العروق وثبت الأجر இன்ஷா அல்லாஹ்ங்கிற துஆ, அதாவது தாகம் தணிந்தது, நரம்புகள் குளிர்ந்தது, இறைவன் நாடினால் அவனிடத்தில் கூலி உறுதியாகிவிட்டது என்று ஹதீஸ்களில் வந்திருக்கக்கூடிய துஆக்களை கொண்டு குறைந்தபட்சம் பிஸ்மில்லா என்று சொல்லியாவது நோன்பை திறப்பது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு திறப்புக்கூடிய விஷயத்தை சொல்லுகின்ற பொழுது, நான் நோன்பு திறப்பதை போல இன்னொருவருக்கு, நோன்பாளிக்கு நோன்பு திறப்பதற்கு நாம் உதவினோம் என்று சொன்னால் அதற்கு ஒரு நன்மை, மிகப்பெரிய நன்மையும் சொல்லுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மன் ஃபத்தர ஸாயிமன் கான லஹு மிஸ்ல அஜ்ருஹு, யார் இன்னொருவரை, ஒரு சகோதரனுக்கு நோன்பு திறப்பதற்கு உதவுகிறாரோ அவருடைய நோன்பினுடைய நன்மை அப்படியே இவருக்கு கிடைக்கிறது. غير انه لا ينقص من اجر الصائم شيئا, நோன்பு பிடித்தாரே அந்த நோன்பாளி
அவருடைய நோன்பினுடைய அமல்களுடைய நன்மை ஒரு அளவும் குறையாமல், அணு அளவும் குறையாமல் அப்படியே அவருக்கும் கிடைக்கும், அது இவருக்கும் கிடைக்கும். எனவே நோன்பாளிக்கு ஒரு கவல உணவாவது அல்லது ஒரு ஒரு மிடரு தண்ணீராவது கொடுத்து நோன்பு திறக்க வைத்தோம் என்று சொன்னால் அதனுடைய நன்மைகளை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பு காலகட்டத்திலே அவருடைய இன்னொரு சுன்னத், சதகாக்களிலும் தான தர்மங்களிலும் ஈடுபடுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீசும் காற்றை விட வேகமாக தான தர்மங்களிலே ஈடுபடுவார்கள் என்பதாக நாம் ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். உதவிக்கரம் நீட்டுவார்கள், தேடி வரக்கூடியவர்கள் ஏழை எளியவர்களுக்கு உதவுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீசும் காற்று அதை விட வேகமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்தவர்களுடைய உதவிக்காக முன் வருவார்கள். அதை நாம் பேண வேண்டும். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு காலத்தில் செய்த வழிமுறை சுன்னத். அடுத்து அதிகமாக குர்ஆன் ஓதுவது, அதிகமாக குர்ஆனை ஓதிக்கொண்டிருப்பது, ததாருசுல் குர்ஆன் என்று சொல்லுவோம். ஒருவர் ஓத மற்றவர் கேட்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுடைய காலம் வந்துவிட்டால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சேர்ந்து ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓத இவர் கேட்க, இவர்கள் ஓத அவர்கள் கேட்க என்று குர்ஆனை ஓதிக்கொண்டிருப்பார்கள் என்பதை நாம் ஹதீஸ்களின் வாயிலாக நாம் பார்க்கின்றோம். அடுத்து சுன்னத்தான தொழுகைகளை விடாமல் தொழுவது, இரவு நேரங்க தொழுகைகளிலும் சரி, தஹஜ்ஜத், துஹா போன்ற மற்ற சுன்னத்தான நஃபீலான தொழுகைகளும் சரி, இந்த தொழுகைகள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேணி தொழுதிருக்கிறார்கள். ரமதானுடைய காலத்தில் மிகவும் குறிப்பாக பேணி தொழுதிருக்கிறார்கள். அடுத்து இறுதியாக இறுதி 10 நாட்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக விஷயங்களை எல்லாம் விட்டுவிட்டு இறைவனிடத்தில் சரணாகதியாக கூடிய நிலையாக இஅ்திகாஃப் என்கின்ற அமலை செய்திருக்கிறார்கள். கடைசி 10 நாட்களிலும் இஅ்திகாஃபுடைய அமல்களிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். இப்படி இவ்வளவு நல்ல அமல்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தான வழிமுறைகளாக நம் சமுதாயத்திற்கு தந்திருக்கிறார்கள். நாம் அந்த சுன்னத்துகளை எல்லாம் பேணி பாதுகாத்து நான் சொன்ன இத்தனை சுன்னத்துகளின் அடிப்படையிலே நம்முடைய நோன்பை அமைத்துக் கொண்டால் அந்த நோன்பு அல்லாஹ்வுடைய மாபெரும் கூலியை கிடைக்கக்கூடிய பெறக்கூடிய நல்ல உன்னதமான அமலாக நோன்பாக மாறும். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அதனுடைய நசீபை தந்தருள் புரிவானாக. எஞ்சிருக்கக்கூடிய காலங்களிலே நான் நோன்புகளை ஆரோக்கியமான முறையில் வைத்து நல்ல அமல்கள் செய்து இறையடியை நாம் இறைவனுடைய அருளை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.